கெமிஸ்ட்ரி சாப்டர் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீனால். நேற்று we stopped with physical properties of phenol. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து chemical properties of phenol. Okay, so first one வந்து reaction with zinc dust. Reaction with zinc dust. Zinc dust அப்படின்னா ஜிங்க் மெட்டல் வந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கும், அதுதான் வந்து ஜிங்க் டஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபீனால் எடுக்கிறேன். இதை வந்து ஜிங்க் டஸ்ட்னா ஜிங்க் மெட்டல் இந்த பவுடர் ஃபார்ம். ஓகே, இதுக்குள்ள போட்டு ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் வந்து ஜிங்க் கூட சேர்ந்து it will form ZnO. இந்த H வந்து பென்சீன் ரிங்குள்ள போயிடும். ஓகே, ஸோ I will get a benzene ring plus ZnO. Okay, so when zinc dust it forms benzene. Because zinc வந்து it is removing the oxygen. So removing the oxygen அப்படின்றதுனால we can say that zinc is acting as the reducing agent. It's acting as a reducing agent. Okay, so next one வந்து reaction with ammonia. Reaction with ammonia. So I am taking phenol. Okay, phenol in the reaction with ammonia. Ammonia na NH3. Okay, NH3. This reaction will take place in the presence of anhydrous zinc chloride on heating. என்ன ஆகும் அப்படின்னா அமோனியா வந்து it will give amine group. அமோனியா வந்து it will give amine group. So amine group na NH2. So NH2 இங்க வந்துரும், OH இதுல இருக்க இன்னொரு H சேர்ந்து it will go outside as H2O. Anhydrous zinc chloride வந்து it is a dehydrating agent. Okay, so NH3 ல இருந்து I will get NH2 group. So benzene ring மேல NH2 இருந்ததுன்னா it is called as amine. Next one வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரியாக்ஷன். எல்லா நேம் ரியாக்ஷன்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்காட்டன் பவுல்மன் ரியாக்ஷன். ஸ்காட்டன் பவுல்மன் ரியாக்ஷன். ஸோ நேம் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்காட்டன் பவுல்மன் ரியாக்ஷன். ஸ்காட்டன் பவுல்மன் ரியாக்ஷன் அப்படின்னா phenol வந்து it will react with acid chloride. Acid chloride, okay, to form esters. To form esters. Okay, acid chloride to form esters. Okay, so இதுதான் வந்து it is called as Scotton Bowman reaction. ஸோ இதில் வந்து 2 types of reactions இருக்கு. அதில் ஒன்று கண்டுபிடிச்சது வந்து ஸ்காட்டன், இன்னொன்று கண்டுபிடிச்சது வந்து பவுமன். ஸோ அதனால அது ரெண்டுத்தையும் சேர்த்து we will call it as Scotton Bowman reaction. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து phenol it is going to react with acid chloride. ஸோ phenol ஃபார்முலா எழுதிக்கலாம். OH acid chloride. Acetic acid ஓட ஃபார்முலா என்னது? CH3COOH. ஸோ இதில் வந்து இந்த OH பதிலாக Cl இருந்ததுன்னா COCl
அப்படின்றது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். 11th ஸ்டாண்டர்டில் ஒரு டேப்லர் காலம் படித்தோம், ஃபங்க்ஷனல் குரூப் டேப்லர் காலம். அதில் COCl ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆசிட் குளோரைட் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ CH3COCl. phenol வந்து it reacts with acid chloride. ஸோ என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா it will form ester அப்படின்னு சொல்லியிருக்கோம். it will form ester. So what I will be getting அப்படின்னா in the HO, in the CLO, it will go outside as HCl. So மீதி எனக்கு என்ன இருக்கும், பென்சீன் ரிங் இருக்கும். ஓகே, CO கூட இந்த O சேர்ந்து COO, அதுக்கப்புறம் என்ன இருக்கு எனக்கு CH3. COO குரூப் இருக்குதுன்னா it is ester group. So I have got a ester plus HCl வந்து it will go outside. இந்த reaction வந்து it will take place in the presence of NaOH. NaOH வந்து it will be dissolved in pyridine solution. Okay, so இதை கண்டுபிடிச்சவர் வந்து ஸ்காட்டன். ஓகே, CH3COCH3 அப்படின்றது இந்த CH3COCl இதோட பேர் வந்து அசிட்டோயில் குளோரைட். இதோட பேர் வந்து என்னது, அசிட்டோயில் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த அசிட்டோயில் குளோரைட்ல இருந்து எஸ்டரை கண்டுபிடிக்கிற இந்த ரியாக்ஷனை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து ஸ்காட்டன். ஸோ இந்த ஃபுல் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா அசிட்டைலேஷன். அசிட்டைலேஷன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஸ்காட்டன் கண்டுபிடிச்சது. பவுமன் கண்டுபிடிச்ச ரியாக்ஷன் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ பென்சீன் ரிங். ஓகே, CH3COCl க்கு பதிலா இந்த CH3 க்கு பதிலா அவர் என்ன எடுத்துக்கிட்டாருன்னா பென்சீன் ரிங் எடுத்துக்கிட்டாரு. பென்சீன் ரிங் COCl. ஓகே, பென்சீன் ரிங்கோட ஃபார்முலா என்னது, C6H5COCl. இது வந்து அசிட்டைல் குளோரைடு, இது வந்து பென்சாயில் குளோரைடு. இவர் வந்து பென்சீன் ரிங் இல்லாம இந்த ரியாக்ஷன் நடத்தினாரு, இவர் பென்சீன் ரிங் இருக்கிற காம்பவுண்டோட இந்த ரியாக்ஷன் நடத்தினாரு. ஓகே, ஸோ this reaction will take place in the presence of NaOH dissolved in pyridine. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், இந்த COO இந்த OO சேர்ந்து COO, இது என்ன இருக்கு C6H5 அப்படின்னு இருக்கு, பிளஸ் HCl வந்து வெளியில போயிடும். ஸோ இது வந்து it is an ester. ஸோ அசிட்டைல் குளோரைடு கூட சேர்ந்து பண்ணுறதை வந்து அசிட்டைலேஷன் சொல்வோம். பென்சாயில் குளோரைடு கூட சேர்ந்து பண்ணுறதை வந்து we will call it as benzylation. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன். பெரிடின். பெரிடின் 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 வந்து இட் இஸ் a solvent, வாட்டர் மாதிரி. நெக்ஸ்ட், ஸோ ஃபோர்த் ஒன் வந்து இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஈத்தர் சிந்தசிஸ்னாலே நமக்கு தெரியுது what we are going to produce, we are going to produce ether. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்னா we are going to take phenol. phenol-ஐ வந்து we are going to take in solution form. Solution form na we are going to take the alkaline solution of phenol.
alkaline solution of phenol. Alkaline solution of phenol na phenol will be dissolved in any alkali. அதுதான் வந்து alkaline solution of phenol. This I am going to treat it with alkyl halide. Alkyl halide na it is nothing but my haloalkane. Okay, இது கூட react பண்ணும்போது I will get phenyl ether. அதாவது ether with phenyl ring. Phenyl ring na benzene ring. Okay, so இதுதான் வந்து Williamson ether synthesis. Okay, so இந்த reaction வந்து it is a nucleophilic substitution reaction. Nucleophilic substitution reaction. Okay, so இது எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். So first we have to take phenol. Phenol வந்து நான் என்ன சொல்லிருக்கேன், it is a alkali solution, alkaline solution அப்படின்னு சொல்லிருக்கேன். Alkaline solution னா an alkali will also be present, NaOH. So இந்த NaOH ல இருக்க OH-உம் இந்த H-உம் சேர்ந்து it will go outside as H2O. So மீதி என்ன வரும், Na வந்து இங்க வந்துடும். So what I will get அப்படின்னா I will get a benzene ring ONA அப்படி வரும். ஸோ இதோட பேர் வந்து சோடியம் phenoxide. சோடியம் phenoxide. ஸோ இதுதான் வந்து ஆல்கலைன் சொல்யூஷன் ஆஃப் ஃபீனால்ல இது நடக்கும். இப்போ I am going to treat it with என்னது, alkyl halide. Alkyl halide னா என்னது, ஒரு alkyl குரூப்பும் ஒரு halogen குரூப்பும். ஸோ ப்ளஸ் CH3I பண்ணுறேன். CH3I னா ethyl iodide அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹீட் பண்ணும்போது I should get a phenyl ether. ether குரூப்னா என்னதுமா, R குரூப் இருக்கும், OR dash இருக்கு. ஸோ O அப்படின்றது நடுவில். ஸோ பென்சீன் ரிங்ல ஆல்ரெடி ஒரு O இருக்கு, இந்த சைடு இந்த மித்தைல் குரூப் வந்து சேரும். ஓகே, ஸோ I will get OCH3 ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் Naவும் ஐயும் சேர்ந்து ஃபார்ம் NaI. ஓகே, ஸோ OCH3 அப்படின்றதுனா இதுக்கு ஒரு பேர் இருக்கு, இட் இஸ் கால்ட் அஸ் அனிசோல். பென்சீன் ரிங் மேல NH2 இருந்ததுன்னா இட் இஸ் அனிலின். பென்சீன் ரிங் மேல OCH3 இருந்ததுன்னா இட் இஸ் அனிசோல். அனிசோல் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் CH3ன்றதுனால மீன் ஆக்சி பென்சீன், ஆல்சோ கால்ட் அஸ் methoxybenzene. Okay, so next reaction பார்க்கலாம். Next one வந்து oxidation. Phenol வந்து when we do oxidation. Okay, oxidation na we need a oxidizing agent. So what oxidizing agent we will use அப்படின்னா, we will be using acidified potassium dichromate. Acidified potassium dichromate. Okay, in the presence of air. In the presence of air. Okay, with concentrated H2SO4. With concentrated H2SO4, it will form 1,4-benzoquinone.
1,4-benzoquinone. Okay, so இது எப்படி ஃபார்ம் ஆகுது அந்த மெக்கானிசம்லாம் கொடுக்கல, டைரக்ட்லி they have given the product, so நம்மளும் வந்து we will directly write the product. Okay, so phenol-ஓட ஃபார்முலா என்னது? benzene ring மேல OH plus this in the presence of acidified K2Cr2O7. Okay, in the presence of concentrated H2SO4 கொடுத்திருக்காங்க and airன்றதுனால oxygen. 1,4-benzoquinone அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும் ஃபோர்த் பொசிஷன்லையும் குவினோன் குரூப் இருக்குன்னு இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா 1,4-benzoquinone ஃபார்முலா வந்து இப்படி ஒரு ரிங் வரையணும். இந்த சைடு ஒரு டபுள் பாண்ட், இந்த சைடு ஒரு டபுள் பாண்ட், மேலே டபுள் பாண்டும் கீழே டபுள் பாண்டும். ஸோ இதுதான் 1,4-benzoquinone. 1,4-benzoquinone. நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன். phenol வந்து when we do reduction, reduction என்னதுமா removal of oxygen அப்படி இல்லைன்னா addition of hydrogen. ஸோ இங்கே நம்ம reduction பண்ண போகிறது வந்து we are going to do adding hydrogen. Okay, adding hydrogen will take place in the presence of any metal catalyst, nickel catalyst. Okay, and the temperature will be 160 degrees Celsius. ஸோ எனக்கு இந்த டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துல எல்லாம் ஹைட்ரஜன் ஆட் ஆகி எல்லா டபுள் பாண்டும் வில் சேஞ்ச் இன்டு சிங்கிள் பாண்ட். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சைக்ளோஹெக்சனால் வந்து எனக்கு கிடைக்கும். அதாவது ஃபீனால் வந்து இப்படி இருக்கு, ஓகே. ஸோ இந்த சைடு 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகும், இந்த சைடு 2 ஹைட்ரஜன், இந்த சைடு 2 ஹைட்ரஜன். ஸோ டோட்டலாக 6 ஹைட்ரஜன்ஸ் ஆட் ஆகணும். ஸோ ப்ளஸ் 3H2 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். the presence of nickel 160 degree Celsius. ஸோ எனக்கு எல்லாம் டபுள் பாண்டும் it will change into single bond. அப்போது I will be getting வெறும் ரிங் மட்டும்தான் இருக்கும், உள்ள டபுள் பாண்ட் இருக்காது, மேலே OH இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோட cyclohexanol. So this is the reaction of reduction of benzene. Reduction of phenol. Okay. So next one we are going to see few more reactions. இன்னும் முடியல phenol ஓட chemical properties. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் இந்த OH குரூப் வந்து எப்படி மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த பென்சீன் ரிங்ல ஏதாவது வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகுற மாதிரி ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஓகே, ஃபீனால்ல வந்து we are having a benzene ring, கரெக்ட்டா? இந்த பென்சீன் ரிங்ல வந்து NO2 குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆகலாம், இல்ல சல்போனேட் குரூப் வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து reactions involving benzene ring. Reactions involving benzene ring. So benzene ringல வந்து எந்த மாதிரி reactions நடக்கும் அப்படின்னா we will get electrophilic substitution reaction. Electrophilic substitution reactions. Electrophilic substitution. Now, what do you mean by an electrophile? Nucleophile is a negatively charged species. Electrophile abdina, it is a positively charged species. So positively charged species வந்து it will come and substitute in the benzene ring of the phenol. அந்த மாதிரி reactions எல்லாம் பார்க்கணும்.
ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நைட்ரசோசேஷன். ஓகே, நைட்ரோசேஷன் அப்படின்னா we need a nitro group. ஓகே, ஸோ நைட்ரோ குரூப்னா இட் இஸ் NO2 group. NO2 குரூப்பை வந்து we will call it as nitro group. இது வந்து நைட்ரோசோ குரூப். நைட்ரோசோ குரூப்னா இட் இஸ் NO group. NO2னா நைட்ரோ குரூப், NO குரூப்னா நைட்ரோசோ குரூப். ஓகே, ஸோ நைட்ரோசேஷன் அப்படின்னா இட் வில் பி நைட்ரோசோ குரூப் வந்து வில் பி ஆடிங். ஓகே, ஸோ ஃபீனாலை வந்து at a very low temperature, if I treat it with HNO2 at a very low temperature, okay, this reaction will take place. Okay, nitrosation வந்து எனக்கு நடக்கும். Okay, so phenol ஓட formula benzene ring மேல I will be having OH. Okay, so low temperature na 273 Kelvin அப்படின்னா it is 0 degree Celsius. நம்ம வந்து we are going to do with 278 Kelvin. அதாவது ஒரு 5 degree Celsius அந்த மாதிரி டெம்பரேச்சர்ல we are going to treat it with HNO2. HNO2 கூட போடும்போது எனக்கு என்ன குரூப் வரும்னு சொன்னேன், I will get nitroso group. So OH இங்க இருக்கும், nitroso group எப்பவுமே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வந்து it is ortho-para directing. Ortho-para directing na either it can attach in ortho position or in para position. Okay, ortho-para directing electrophilic substitution idellame we have studied in 11th standard. Okay va, so electrophilic substitution வந்து it is ortho-para directing. So para position la எனக்கு நைட்ரோசோ குரூப் இருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் பாரா நைட்ரோசோ ஃபீனால். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நைட்ரேஷன். நைட்ரேஷன்னா என்னது? ஆடிங் NO2 குரூப். ஆடிங் NO2 குரூப், இதுதான் வந்து நைட்ரேஷன். ஸோ நைட்ரேஷன்னா வாட் டு வி நீட்? வி நீட் அ நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட்ல இருந்து தான் எனக்கு நைட்ரோ குரூப் வந்து கிடைக்கும். HNO2ன்றது வந்து நைட்ரஸ் ஆசிட். நைட்ரஸ் ஆசிட்ல இருந்து நைட்ரஸோ குரூப் கிடைக்கும். ஓகே, ஸோ நைட்ரிக் ஆசிட் HNO3ல இருந்து எனக்கு NO2 குரூப் கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் we can do at room temperature itself. This we can do at room temperature itself. ஸோ எனக்கு வந்து 2 ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஆர்த்தோ ப்ராடக்ட்டும் கிடைக்கும் and I will also get para product. Ortho and para products are formed. Okay, so புரிஞ்சுதா? ஸோ இதுக்கு இப்போ ரியாக்ஷன் எழுதலாம். மெக்கானிசம்லாம் இல்லை, ஒன்லி ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் எழுதிக்கலாம். So phenol in the presence of concentrated HNO3, okay, room temperature na it will be around 298 Kelvin. So எனக்கு வந்து ortho positionல nitro group வரும். Ortho positionனா இந்த பொசிஷன்ல NO2 group வரும். அப்படி இல்லைன்னா I will get NO2 group in the para position. So para position na இந்த பொசிஷன்ல எனக்கு வரும். ஸோ இது வந்து ஆர்த்தோ குரூப் பொசிஷன்ல நைட்ரோ இருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் ஆர்த்தோ நைட்ரோ ஃபீனால். அதே மாதிரி இட் இஸ் பாரா நைட்ரோ ஃபீனால். ஓகே,
So this will be my major product and this will be my minor product. இப்போ எனக்கு இதுல வந்து ஆர்த்தோஃபீனால் இருக்கு, பாராநைட்ரோஃபீனால் இருக்கு. How can I separate this orthonitrophenol and paranitrophenol? Okay, so this ortho and paranitrophenol can be separated by steam distillation. Steam distillation. So distillation அப்படினா என்னன்னு தெரியும். இந்த mixture வந்து I have to dissolve it with water. Okay, so இந்த mixture வந்து I have to dissolve it with water. Water கூட dissolve பண்ணும்போது இந்த ஆர்த்தோ ஐசோமர் வந்து வாட்டர் கூட dissolve ஆகாது. ஸோ பாரா ஐசோமர் மட்டும் வாட்டர் கூட dissolve ஆகும். ஓகே, ஸோ ஏன் இந்த ஆர்த்தோ ஐசோமர் வாட்டர் கூட டிசால்வ் ஆகாது, பாரா ஐசோமர் மட்டும் வாட்டர் கூட டிசால்வ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆர்த்தோ ஐசோமர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஐ ஹாவ் OH அண்ட் எனக்கு என்ன இருக்கு NO2. NO2னா இட் இஸ் லைக் திஸ். ஸோ இது வந்து மாலிக்யூலுக்குள்ளேயே வந்து இட் ஃபார்ம்ஸ் அ ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ மாலிக்யூலுக்கு உள்ளேயே வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் நடந்ததுன்னா இட் இஸ் கால்ட் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ ஆர்த்தோநைட்ரோஃபீனால்ல இட் இஸ் ஹேவிங் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால இது உடஞ்சி இது வாட்டர் கூட டிசால்வ் ஆகுறது அப்படின்றது வந்து கஷ்டம். ஸோ அதனால என்ன ஆகும், நம்ம இந்த மிக்சரை போட்டு ஹீட் பண்ணும்போது இது மட்டும் ஃபர்ஸ்ட் வேப்பரா மாறிட்டு இட் கேன் பி கலெக்டட் செப்பரேட்லி. ஓகே, வேப்பரா மாறும், அதுக்கப்புறம் கண்டென்சேஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தனியா இது பண்ணிக்கலாம். ஆனா பாராநைட்ரோஃபீனால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுல வந்து OH இருக்கு அண்ட் NO2 வந்து எனக்கு கீழே இருக்கு. இப்போ இது வந்து H2O எப்படி இருக்கும், இதுதான் H2O. ஸோ இதுவும் it cannot form hydrogen bonding, so it will form hydrogen bonding with water. Okay, so இதுல வந்து it is intermolecular hydrogen bonding. It is intermolecular hydrogen bonding. ஸோ அதனால இது ஃபர்ஸ்ட் வேப்பரா மாறி it will get collected separately. அதுக்கப்புறம் தான் this will be collected separately in the flask. ஏன்னா இது வந்து வாட்டர் கூட இருக்கும். ஓகேவா? ஸோ this is how we can separate the orthoisomer and para-isomer. So the intramolecule இருக்கிறதுனால it will be more volatile. More volatile na it will change into vapor easily. இது வந்து it is less volatile. Less volatile அப்படின்னா it will not change into vapors easily. Okay. Next நம்ம பார்க்க போறது வந்து, இப்போ we are doing nitration only in the presence of concentrated HNO3. Suppose if we do nitration of phenol in the presence of concentrated HNO3 and concentrated sulfuric acid. Okay, so உங்களுக்கு தெரியும் concentrated HNO3 and concentrated sulfuric acid வந்து it is the nitrating agent. இத வந்து என்ன ஏஜென்ட்னு சொல்லுவோம், we will call it as nitrating agent.
So இது பண்ணும்போது I will get acid called picric acid. You will get an acid called picric acid. So phenol OH in the presence of concentrated HNO3. Next, concentrated sulfuric acid at room temperature. I should get picric acid. Nitrating agent na it will give more nitro groups. Nariya nitro groups வந்து அது கொடுக்கும். So picric acid அப்படினா it will be like this. இங்கே OH இருக்கும், இங்கே ஒரு NO2, இங்கே ஒரு NO2 and இங்கே ஒரு NO2. Okay, so this is my picric acid. It is also called as second position, fourth position, sixth position. So 2, 4, 6 இந்த மூணு பொசிஷன்லயும் நைட்ரோ குரூப் இருக்கு. ஸோ ட்ரைனா மூணு நைட்ரோ குரூப் இருக்கு. ஸோ ட்ரை நைட்ரோ phenol. This is another name for picric acid. So concentrated sulfuric acid வந்து it is a dehydrating agent. So இந்த மூணு பொசிஷன்ல நைட்ரோ குரூப் அது சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது it will remove the 3 water molecules outside. Okay, so இதுதான் வந்து nitration. Okay, so the third one வந்து sulfonation. Sulfonation வந்து it will phenol will be treated with concentrated H2SO4. The concentrated H2SO4 தான் it will give the sulfonate group. Sulfonate group na SO3H group. The SO3H group வந்து it will come from concentrated sulfuric acid. Okay, so இதுலயும் வந்து ஆர்த்தோ ஐசோமரும் கிடைக்கும், பாரா ஐசோமரும் கிடைக்கும். So ortho வந்து will be my major product, para வந்து will be my minor product. Okay, so in the reaction வந்து it will take place at 100 degrees Celsius. Okay, I'm sorry, 100 degrees Celsius இல்ல, அதாவது எப்படின்னா ஆர்த்தோ ப்ராடக்ட் அண்ட் ஆர்த்தோ ப்ராடக்ட் வந்து மேஜர் அண்ட் பாரா ப்ராடக்ட் வந்து இட் வில் பி அ மைனர் ப்ராடக்ட். எப்போ அப்படின்னா when it is at low temperature. Low temperature-ல this will be like this, but when you heat it and when you conduct it at 100 degrees Celsius, அப்போ எனக்கு ஆர்த்தோ will be my minor product and para will be my major product. Okay, so இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து phenol, phenol வந்து it is reacting with என்னது இருக்கு concentrated H2SO4. ஸோ எது மேஜர் எது மைனர் அப்படின்லாம் வந்து நான் இப்போ வந்து இது பண்ண போகிறது கிடையாது, எழுத போகிறது கிடையாது. ஆனால் உங்களுக்கு தெரியும் லோ டெம்பரேச்சர்னா இப்படி இருக்கும், ஹை டெம்பரேச்சர்னா இப்படி இருக்கும். ஸோ ஆர்த்தோ ஐசோமர்னா how I will get, so phenol ortho positionல I will be getting SO3H group. para isomerனா para positionல I will get SO3H group. sulfur தான் attach SO3H group. Okay, so இது வந்து ortho phenol sulfonic acid. orthophenol sulfonic acid. அப்போ இதோட பேர் வந்து என்னவா இருக்கும், paraphenol sulfonic acid. orthophenol sulfonic acid, இதோட பேர் வந்து paraphenol sulfonic acid.
halogenation. Halogenation அப்படினா addition of halogens அப்படின்னு அர்த்தம். Okay, so first வந்து phenol when it is treated with phenol on bromination. Bromination na என்னது? Adding bromine water. Bromine மட்டும் தான் it is a liquid halogen அப்படின்னு உங்களுக்கு தெரியும். So when you add with bromine water it will give a white precipitate. It will give a white precipitate. So எப்படின்னா, so இது வந்து என்னோட phenol. Okay, I am going to treat it with bromine water. Bromine water கூட treat பண்ணாதான் I will get bromination. Okay, bromine water na bromine in the presence of H2O. போடும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எத்தனை bromine இருக்கு? 3 bromine இருக்கு. சாரி 3 இல்ல 6 bromines இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு வந்து OH இங்கே கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த 6 bromines-ல 3 bromines வந்து ஒன்று இங்கே, இன்னொன்று இங்கே சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே, ஸோ 2 4 6 3 bromine. ஸோ ட்ரைப்ரோமோ phenol வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் மீதி இருக்க 3 bromine-ம் இந்த ஈச் பொசிஷன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியில வரும். கரெக்டா 3 ஹைட்ரஜன் வெளியில வரும். இந்த வெளியில வர 3 ஹைட்ரஜனும் மீதி இருக்க 3 bromine-ம் சேர்ந்து it will form 3HBr. 3HBr. ஸோ இது வந்து bromine வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன் கிடைக்கும். Suppose if the bromine is dissolved in carbon disulfide or carbon tetrachloride solution. If it is dissolved in carbon disulfide or carbon tetrachloride. Okay, இந்த மாதிரி bromine water போட்டோம்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, I will get the mixture of ortho and para bromophenol. ஆர்த்தோ பொசிஷன்ல bromine இருக்க மாதிரி ஒரு phenol கிடைக்கும். para பொசிஷன்ல bromine இருக்க மாதிரி இன்னொரு phenol வந்து எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ phenol. So again bromine Br2 in the presence of CCl4. This will take place at a very low temperature, 278 Kelvin. So ரெண்டு Br இருக்கு. ஒரு Br இங்க அட்டாச் ஆகும், இன்னொரு Br வந்து இதுல இருந்து வெளியில போற H கூட சேர்ந்து HBr ஃபார்ம் ஆயிடும். அந்த பை ப்ராடக்ட் நான் எழுதல. ஸோ இந்த Br வந்து ஆர்த்தோ பொசிஷன்ல அட்டாச் ஆனா I will get orthobromophenol. அதே வந்து para பொசிஷன்ல அட்டாச் ஆனா I will get para-bromophenol. ஓகே, ஸோ பேர் நீங்களே எழுதிக்கோங்க பார்க்கலாம். orthobromophenol. இது வந்து para-bromophenol. So புரிஞ்சுதா halogenation? So the remaining things வந்து I will continue in the next class.